ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு 3 பொருளை வச்சு ஒரு எளிமையான ஒரு ஜாம் பண்ண போகிறோம். அது எப்படி செய்கிறாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு ஆப்பிளை தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். 5 பேரிச்சம்பழத்தை நல்லா வேக வச்சு எடுத்து மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது கூடவே ஆப்பிளையும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு, கூடவே கொஞ்சம் நாட்டு சர்க்கரை ஒரு 100 கிராம் இருக்கும், அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு கடாயை வச்சு நல்லா மூணையும் போட்டு நல்லா வதக்க வேண்டியதாங்க. நல்லா பேஸ்ட் பதத்துக்கு வந்துடும். நல்லா ஜாம் மாதிரி பாருங்கள், அப்படி சூப்பராக அந்த மாதிரி கலர் மாதிரி சூப்பராக வந்துடும். அது கையில் நம்ம எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிசு தன்மை வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியது. இது கூடவே கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டோம்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ப்ரெட் எடுத்து இந்த மாதிரி நல்லா தடவி குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா வர ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ எங்கள் வீட்டுக்காரருக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். அவர் எப்படி என்ன சொல்கிறாருங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. நல்லா சுவையாக இருக்குது, இனிப்பாக இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. எளிமையாக செஞ்சு கொடுத்தாங்க, நல்லா சுவையாக இருக்காங்க. எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட், பாய். நீங்களும் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், பாய்.